ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு என் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஹெல்த் டிப்ஸும் சொல்லியிருப்பேன், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஊற வைக்கிறதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, மெஷரிங் கப் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், இந்த புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இந்த 1 கப்பு துவரம் பருப்புக்கு இவ்வளோ புளி. நீங்கள் இன்னும் கூட போடுறீங்கன்னா புளி அப்படி இதே மாதிரி இன்னொரு மடங்கு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி நல்லா ஊற வச்சு இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் இதை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் தாளித்து விட்டுக்கிறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சுமாராக ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இப்போ நான் ஸ்டவ்வை ஹை பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், 2 தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இதை டொமேட்டோ ப்யூரியா நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதுலேயே நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சாம்பார் பொடியிலே எல்லாமே இருக்கும். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிறது ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடியிலே மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பவுடரு எல்லாமே இருக்குது. அதனால் நாங்கள் தனியாக பவுடரெல்லாம் போட வேண்டியதே இல்லை. கலருக்காக வேண்டி நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. இதிலே கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லி தழை இதெல்லாமே போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். அந்த புளி ஊற வச்ச புளியும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இப்போ ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா இன்னும் கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மாதிரி தான் இருக்கணும். நான் இதில் தான் பருப்பு உருண்டையை போட்டு வேக வைக்க போகிறேன். குழம்புலையே டைரெக்டாக போட்டுவிடுவேன். ஒரு சிலர் ஆவியில் வேக வச்சு அப்புறம் தனியாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும், ரசம் மாதிரியே இருக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்குள்ளே நாங்கள் பருப்பு உருண்டைக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம போட்டுக்கணும். கோர்ஸாக தாங்க அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள், 1/2 டீஸ்பூன் உப்பு. காரத்துக்கு ரெட் சில்லி, அப்புறம் பருப்புங்கிறதுனால பெருங்காயம், நல்லா 2 கட்டி பெருங்காயம், சீரகம் 2 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு குறைன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எனக்கு முருங்கைக்கீரை கிடைச்சது.
அதனால் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம எப்படின்னாலும் இதோட பிசைஞ்சி உருண்டை பிடிப்போம். இப்போ இன்றைக்கி வந்து கருவேப்பிலைக்கு பதிலாக நான் வந்து முருங்கைக்கீரையை தான் போட்டு பிசைய போகிறேன். நல்லா அந்த பருப்போடு முருங்கைக்கீரை சேர்றப்ப அதோடய பெனிஃபிட்ஸ் டபுள் மடங்கு ரெட்டிப்பு மடங்கு கிடைக்கும் எங்களுக்கு. பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது, முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது. ரெண்டுமே நம்ம சேர்த்து தான் எப்பவுமே சாப்பிட்ணும். முருங்கைக்கீரை செய்கிறப்ப முட்டை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ப்ரோட்டீனுக்காக. இப்போ இன்றைக்கி நான் வந்து பருப்போடு சேர்த்து முருங்கைக்கீரையை சமைக்க போகிறேன். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து எல்லாமே போட்டாச்சு, உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சு இதோட கொஞ்சம் வெங்காயம் வேணால் சேர்த்திக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா டைட்டாக உருண்டை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிக்கணும். நம்ம பருப்பு அந்த தண்ணியில் போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா உருண்டை உப்பி பெருசாக வரும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம். நம்ம புளி கரைச்சல் நிறையா ஊற்றிருக்கிறதுனால வெல்லம் போட்டால் அதோட எடுத்துடும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் அடுப்பு இப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒவ்வொரு உருண்டையாக ஆட் பண்ணிக்கலாம். மேலே போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. இந்த மாதிரி நம்ம கிரேவிலே போட்டு வேக வைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆவியில் வேக வச்சு அப்புறம் கடைசியாக போட்டு ஒரு சிலர் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை விட இது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி அதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வேறு கீரைங்க ஏதாவது சிறுகீரை அரைக்கீரை அது மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்குது இல்லை கிடைச்சதுனாலும் அது முருங்கைக்கீரைக்கு பதிலாக கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதிலாக அதையும் போட்டுக்கலாம். எப்படி வேணால் நம்ம ஒரு இது தாங்க குக்கிங் தாங்க, ஹெல்த்தி குக்கிங். ஒரு சில வீட்டில் இந்த கீரை சாப்பிட்றதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இது வந்து இப்போவே நீங்கள் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. இப்போ மூடியை போட்டு மூடி கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிடுறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன். இதை மூடி வச்சிடலாம். இந்த உருண்டை எல்லாமே மேலே எழும்பி வந்துடும். அப்புறம் பார்க்கலாம். அப்போ தான் கலக்கணும், லேசாக மேலோடு கலக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் இந்த மாதிரி புளிக்குழம்பு மாதிரி இருக்கும் உருண்டையை போட்டு சாப்பிட்றது. இந்த தேங்காயோட பெருஞ்சீரகம், சோம்பு நல்லா அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மத்தியில் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். உருண்டையெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஓரளவுக்கு மேலே எலும்பி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நல்லாவே ஃபுல்லாகவே நான் வந்து சிம் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அந்த உருண்டை வந்து நல்லா வேகும். இப்போ நல்லாவே சிம் பண்ணிக்கிட்டேன். இந்த சிம்மிலே இந்த உருண்டை நல்லா வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி லேசாக கிளறி விடலாம். எல்லா உருண்டைங்களுமே மேலே வந்துடுச்சு. நல்லா அடியோடு அடி பிடிக்காமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ரொம்ப ஹார்டாகலாம் நீங்கள் இதை கலக்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி வச்சுருக்கேன். இது அந்த பருப்பு அந்த உருண்டை நல்லா வெந்தப்புறம் இதை நாங்கள் வந்து அதில் கலந்துக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி இந்த பருப்பு வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம்.
நல்லா பாருங்கள், அந்த கிரேவியும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, நல்லா கெட்டியாயிடுச்சு. இதிலிருந்து ஒரு பருப்பு மட்டும் எடுத்து இது மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கம்பி அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிறதுல நீங்கள் நல்லா குத்தி பாருங்கள். பருப்பு உடையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடையாமல் வந்தால் பருப்பு நல்லா வெந்துடுச்சின்னு சொல்லி ஒரு அடையாளம். இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினா ரொம்ப நேரம் நான் கொதிக்க வைக்க மாட்டேன். இந்த தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறது ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி மிக்ஸி கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடுறேன். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரையெல்லாம் நான் நுர கட்டிட்டு வந்தது எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஃப்ரெஷ் லீவ்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுறது ரொம்பவே அதோட அருவமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், பருப்பு உருண்டை குழம்பு, முருங்கைக்கீரை போட்ட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இதோட சுடுசாதத்தில் நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் நான் நெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், நெய் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நெய் கடைசியாக நீங்கள் ஊற்றுறது. அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. இந்த உருண்டையெல்லாம் வச்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் முருங்கைக்கீரையும் இருக்கிறதுனால ரொம்ப சத்து அவங்களுக்கு. ரொம்பவே நல்லா நிறைய ப்ரோட்டீனும் அயன் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பை பை.